இந்த நேச்சர் உங்களுக்கு சாதகமா வேலை பார்க்கும். இந்த தெய்வீக திட்டத்துக்கு எதிராக நிற்கும் போது எல்லாம் இவனுக்கு எதிராக வேலை பார்த்துச்சுன்றது படிச்சோம் இல்லையா? இப்போ ஒரு மனுஷன் தெய்வீக திட்டத்தில் வந்து நிற்கும் போது எதிராக வேலை பார்க்காது. பைபிள் இப்போ ஏசாயா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பைபிள் இப்படி சொல்லுது. எப்படி சொல்லுது தெரியுமா? வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். ஆமென், ஆமென், ஆமென். மலைகள் உனக்காக துள்ளும். ஆமென். எப்படி வருது பாருங்க. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் இதெல்லாம் கைத்தட்டுன்றார். என்னங்க இப்படி போட்டிருக்குது? அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த நேச்சர் உங்களுக்கு சாதகமா வேலை பார்க்கும். இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சாதகமாக, ஆமே, இந்த அகில உலகமே உங்களுக்கு சாதகமாக அது என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமே, ஆமே. உங்களுக்கு ஆதரவாக அவைகள் என்ன பண்ணும்? வேலை செய்யும். ஆமே. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எதிராக அல்ல, நான் நோக்கத்துக்குள்ள வரும்பொழுது எதிரானது கூட ஆதரவா வேலை செய்யும். ஆமே. இப்போ இப்படி சொல்லும் போது இன்னொரு பாயிண்ட் இருக்குது. நோக்கத்தை நோக்கி போகும்போது எதிர்ப்பே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. வரும். வந்தா கூட நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆமென். லசிமா வந்தா கூட யார் ஜெயிப்பா? நீங்க தான் ஜெயிப்பீங்க. இப்ப இயேசு படகுல போகும்போது புயல் வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? கொந்தளிப்பு வந்துச்சா இல்லையா? அதெல்லாம் வந்துச்சு. இப்போ இப்படி யோசிடக்கூடாது. அப்போ ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா நம்ம வந்து நோக்கத்திலே இல்லை போல அப்படின்னு நினச்சக்கூடாது. நோக்கத்தை செய்ய போகும்போது என்ன பண்ணுது? வருது. ஆனால் அது உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அலைகளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு அவர் அக்கறையில் போய் சேர்ந்தார். ஆமே, ஆமே, ஆமே. அப்போ இது நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுவரை எதிராய் வேலை செய்தது இனி ஆதரவாய் வேலை செய்து எடுத்துக்கோங்க. ஒரு வார்த்தை போதுயா. இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராய் வேலை செய்த மனிதர்கள், இயற்கைகள், சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாய், உங்களுக்கு ஆதரவாய், உங்கள் பட்சமாய் வேலை செய்யும்படி கர்த்தர் அவைகளை திருப்பி விடுகிற ஒரு மாதமாய் உங்களுக்கு இருக்கிறது. ஆமென்.